நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா பேசவே மாட்டாங்க, மகன் பேசாம இருக்க மாட்டான். ஆஹா, எதுக்காக என்னோட மனைவின்னு சொல்லிக்கிற? என்னோட உணவு பாத்திரம் எங்க இருக்குன்னு தெரியுமா? சீக்கிரம் தர்பாருக்கு போணும். லாமா, நீ இவ்ளோ தாமதமா தர்பாருக்கு போறியா? நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சதா பேசியா? குண்டப்பா, தாமதமாகிறது என்னால கிடையாது, மத்தவங்களால தான். நீங்க சொல்றது உண்மைதான். நாள் முழுக்க சாப்பிடுறது தூங்குறது தவிர வேற எதுவும் பண்ணாத ஒருத்தரால எப்படி தாமதமா போக முடியும்? ஓ சாரதா, ஒருவேளை இன்னைக்கு மட்டும் தாமதம் ஆயிடுச்சுன்னா? அம்மா என்ன கேக்குறாங்கன்னா, இன்னைக்கு தர்பார்ல அப்படி என்ன விசேஷம்? அம்மா, தர்பாருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு, அதுக்கு தீர்வு கிடைக்கல. அதனால மகாராஜா என்ன கூப்பிட்டிருக்காரு. ராமா, நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லணுமா? இவ்வளவு நேரம் என்ன சைகையிலேயே பேசிக்கிட்டு இருந்த? இங்க பாரு, சரி என்ன சொல்லணும்னாலும் சீக்கிரமா சொல்லு, நான் தர்பாருக்கு போகணும். அது என்னன்னா, வீட்டுக்கு ஒரு சின்ன விருந்தாளி வர போறாங்க. ஐயோ சாரதா, நம்ம வீட்டுக்கு வெளியில யாரும் வரக்கூடாதுன்னு நம்ம எழுதி ஒட்டியிருக்கோமா என்ன? சின்ன விருந்தாளி, பெரிய விருந்தாளி, எந்த விருந்தாளி வேணாலும் வரட்டும். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, விருந்தோம்பலுக்கு அப்புறம் அவங்கள நல்லபடியா நம்ம வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிரு. என் மதிய உணவு நானே போய் எடுத்துக்கிறேன். என்னோட உணவு பாத்திரம் எங்க? என்ன இருக்கு இதுல? இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? என்ன இதுல லட்டு மட்டும் தான் இருக்கு? அட, இது அம்மாவோட பாத்திரம். ஏன்னா அம்மா லட்டுவை திருடி மறைச்சு வச்சிருக்காங்க. அம்மா, ஏய், ஓ ராமா, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர போறாங்கன்னு சொன்னல, போறதுக்காக வரல, நிரந்தரமா இங்கே இருக்கிறதுக்காக வராங்க. இங்க பாரு சாரதா, உன்னோட தம்பி மேல இருக்கிற அன்பு குருட்டுத்தனமானதுன்னு எனக்கு தெரியும். அந்த கடவுள் உனக்கு 2 கண்கள் கொடுத்திருக்காரு. அவனை எதுக்காக சின்ன விருந்தாளின்னு சொல்ற? இங்க பாரு, அவன் வரட்டும், இங்க இருக்கட்டும், ஆனா நிரந்தரமா இருக்க கூடாது. நான் என் தம்பியை பத்தி சொல்லல, நான் வேற ஒருத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கேன். ஐயோ சாரதா, நீ என்ன சொல்லணும்னாலும் இரவு உணவுக்கு அப்புறமா சொல்லு. நான் உன்னோட எல்லா விடுகதைகளுக்கும் விடை சொல்றேன். அப்ப பாத்துக்கலாம், இப்ப வேண்டாம். இன்னைக்கு சாப்பாடு நான் வெளியில தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. சாரதா, நீ ஏன் சுத்தி வளைச்சு பேச? நேரடியா நாய்க்குட்டி வேணும்னு சொல்லு. நேரடியாவா? நான் என்ன சொல்ல வரேனே இந்த ராமாக்கு புரியல. இவருக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. அரசவைக்கு இன்னைக்கு கிருஷ்ணா, மோகன், அப்புறம் சோகன் 3 பேரும் வந்திருக்காங்க. இவங்க அப்பா இவங்களுக்காக விட்டுட்டு போன செல்வத்தை பங்கு போட்டுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இத பங்கு போடுறது ஒரு பெரிய கேள்விக்குறியா ஆயிடுச்சு. இதுக்கான பதில் கிடைக்கல மகாராஜா. மகாராஜா, இந்த 3 அண்ணன் தம்பிங்களோட அப்பா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உயிலையும் 17 வைரங்களையும் விட்டுட்டு போனாரு. அவரோட உயிலின்படி அவரோட மூத்த மகனான கிருஷ்ணனுக்கு அந்த வைரத்தோட எண்ணிக்கையிலிருந்து பாதி சதவீதம் கொடுக்கணும். அவரோட 2வது மகன் மோகனுக்கு அந்த வைரங்களோட எண்ணிக்கையிலிருந்து 3ல் 1 பாகம். அப்புறம் அவரோட கடைசி மகன் சோகனுக்கு இந்த வைரத்தோட எண்ணிக்கையிலிருந்து 9ல் 1 பாகம் கொடுக்கணும். ஆனா மகாராஜா, பிரச்சனை என்னன்னா இங்க வெறும் 17 வைரங்கள் தான் இருக்கு. உங்களுக்கே நல்லா தெரியும் மகாராஜா, விலையுயர்ந்த வைரத்தை வெட்டுனா அல்லது உடைச்சா அந்த வைரமானது அதோட மதிப்பை முழுமையா இழந்துடும் மகாராஜா. இல்ல மகாராஜா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உயிலுக்கு விடை தேடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். குருஜி, தீர்வு சொல்றது கஷ்டம்னா எதுக்காக அரியாசனத்துல இருந்து எழுந்துச்சு நிக்கிறீங்க? மகாராஜா, நாம்
நான் என்னோட ஞான திருஷ்டியை வச்சு பார்க்கும்போது இறந்து போன இந்த 3 பேரோட தகப்பனார் இவங்க மேல கண்டிப்பா கோபமா தான் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா எதுக்காக இப்படி ஒரு விடுகதை மாதிரியான உயிரை எழுதி வச்சுட்டு போகணும்னு கேக்குறேன். இப்போ இந்த 3 பேரும் சேர்ந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி, அந்த வைரம் யாருக்கும் கிடைக்க போறதில்ல. அட குருஜி, என்ன பண்றீங்க? ராமேஸ்வர ராவ் மகன்களுக்கு எதுவும் கிடைக்காதுன்னு சொல்றீங்க? அவர் வீட்டுல யாகம் பண்ணீங்க, அவர் உங்களுக்கு நல்ல தட்சணையும் கொடுத்தாருல. அதுக்கு ஆமா, உண்மைதான். நான் அந்த ராமேஸ்வர ராவுக்காக ஒரு முறை என்ன யாகத்தை நான் பலமுறை பண்ணிருக்கேன். அதனாலதான் அவரோட மரணமும் இவ்வளவு நிம்மதியா நடந்திருக்குன்னு சொல்றேன். ஒருவேளை அவர் இறப்புக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போயிருந்தா ராமேஸ்வர ராவோட ஆன்மாக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு ஏதாவது நீங்க ஏற்பாடு பண்ணிருப்பீங்களே குருஜி, அப்படித்தானே? கண்டிப்பா கண்டிப்பா பண்ணிடு. மகாராஜா, நாம் இதுக்கப்புறம் என்னங்கறத பத்தி யோசிக்கிறேன். அதாவது ஒருவேளை இந்த வைரம் யாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க முடியலன்னா இந்த வைரம் யாருக்குமே சொந்தமாக போறது இல்ல. அப்படி ஒருவேளை இந்த வைரங்கள் யாருக்கும் சொந்தமாக போறது இல்லைன்னா இந்த மாதிரி வைரங்களை இப்போ பண்டிதர்களுக்கு பங்கு போட்டு கொடுக்கணுங்கிறதா நியாயம். சரிதானே? சரிதானே? என்ன? ஆனா மகாராஜா, இது நியாயம் கிடையாது. மகாராஜா, நாங்க இங்க பல தலைமுறைகளா வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க உங்ககிட்ட எங்க நியாயத்தை கேட்டு வந்திருக்கோம். அதோட மகாராஜா, உண்மை என்னன்னா கடைசி நேரத்துல நாங்க 3 அண்ணன் தம்பிகளும் அப்பாவுக்கு சேவையும் பண்ணிருக்கோம், நல்லாவும் பாத்துக்கிட்டோம். அதனால அப்பா எங்க மேல கோவமா இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நாங்க சொல்றத நம்பலன்னா நீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை விசாரிச்சு பாத்துக்கலாம். எங்களுக்கு உங்ககிட்ட இருந்து நிச்சயமா நியாயத்தை தவிர அநீதி கிடைக்காதுன்னு நல்லாவே தெரியும். பண்டிதர் ராமகிருஷ்ணா. பண்டிதர் ராமகிருஷ்ணரா? ராமா, பண்டிதர் ராமகிருஷ்ணர், எப்ப வந்தீங்க? எதுக்காக இந்த மாதிரி கூட்டத்துல ஒளிஞ்சுகிட்டு இருக்கீங்க? வணக்கம் மகாராஜா. நான் வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. அதோட தர்பாரோட குற்றச்சாட்டு ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் பின்னாடி நின்று கேட்டுக்கிட்டு இருந்தேன். இல்லனா தர்பாரோட நீதிமன்றத்துல நான் இடையூறு ஏற்படுத்தின மாதிரி ஆயிடும்ல. அப்படின்னா பிரச்சனை என்னன்னு நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான தீர்வை சொல்லுங்க. இல்ல மகாராஜா, இல்ல 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 இல்ல. மறுபடியும் தாமதமா வந்திருக்கிறதா இவரே சொல்லியிருக்காரு. மறுபடியும் தாமதம். மகாராஜா, இன்னைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் அந்த ராமகிருஷ்ணனை பார்த்து கேட்டே ஆகணும்னு கேட்டுக்கிறேன். எப்ப பாரு அரசவைக்கு தாமதமாவே வராரு. அதுக்கான காரணம் என்ன? அது இன்னைக்கு தெரிஞ்சு ஆகணும். இப்படி பண்டித ராமகிருஷ்ணர் அரசவைக்கு தாமதமா வர்றதுங்கிறது உங்களை மட்டும் இல்ல, இந்த அரசவையும் சேர்த்து அவமானப்படுத்துறதாகும். ஒரு ராஜகுருங்கிற முறையில சொல்றேன். இதெல்லாம் என்னால பொறுத்துக்கவே முடியாது. பொறுத்துக்கிறது என்ன, சகிக்க முடியல மகாராஜா. இது 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 என்னோட கோரிக்கைன்னு எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். இத நீங்களே கேட்கலாம் விருப்பம் இருந்தா. ராமகிருஷ்ணா. மகாராஜா, குரு எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்றதுக்கான அருகதை எனக்கு இல்லைன்னு தோணுது மகாராஜா. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் எல்லாரும் நான் ஏதோ சாக்கு சொல்றேன்னு நினைப்பீங்க. ஆனா ஒருவேளை நீங்க எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த வைரங்களை என்னால பங்கு போட முடியும். இல்ல 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 மகாராஜா, இன்னைக்கு இந்த 3 பேருக்கு நியாயம் கிடைக்கிறத விட இந்த அரசவைக்கு நியாயம் கிடைச்சாகணும். குருவே, நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்கன்னு நேரடியா சொல்லுங்க. மகாமந்திரி அவர்களே, இந்த அரசவைக்குன்னு ஒரு நியதி இருக்கு, அது கடைபிடிக்கப்படணுங்கிற. தினமும் நடக்கிற இந்த குற்றத்துக்கு ஒரு நாள் தண்டனை கிடைச்சே ஆகணும். விஜயநகர ராஜ்யத்தோட அரசவை சட்டங்கள், நடைமுறைகள் மற்றும் விதிகள்
இதை யாராவது மீறி நடக்கிறாங்கன்னா அவங்கள நிச்சயம் தண்டிச்சே ஆகணும். அந்த தவற பண்டிதர் ராமகிருஷ்ணரே செஞ்சிருந்தாலும் சரி. மகாராஜா, குரு சொல்றது சரிதான் ராமகிருஷ்ணா. நீங்க பண்ணது தவறு. அதனால பண்டிதர் ராமகிருஷ்ணரான உங்களை இந்த அரசவையிலிருந்து நான் பணி நீக்கம் செய்யறேன். மகாராஜா, நான் பண்டிதர் ராமகிருஷ்ணா, நான் சொன்னது கேட்டுச்சுல்ல? நான் உங்களை பதவி நீக்கம் செய்யறேன். சரி மகாராஜா, எப்படியோ என்ன பதவி நீக்கம் செய்யறதுனால போறதுக்கு முன்னால உங்களை ஞாபகம் வச்சுக்கிற விதமா ஒரு பரிசா உங்ககிட்ட ஒரு வைரக்கல்ல கேட்கலாமா? இவங்க இந்த 3 அண்ணன் தம்பிங்க கொண்டு வந்த அதே வகையை சேர்ந்த வைரம் எனக்கு கிடைக்குமா? இதுதான் என்னோட கடைசி வேண்டுகோள் மகாராஜா. குருஜி பாத்தீங்களா, இன்னைக்கு ராமகிருஷ்ணர் பணி நீக்கம் செய்யப்படுறாரு. இந்த நேரத்துல அவரு சோகமா இருக்கணும், அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வரணும். ஆனா இவர் அதுக்கு பதிலா வைரம் கேக்குறாரு. ஆனா குருஜி, நீங்க என்னன்னா நான் தான் ராஜகுருன்னு தயிரை கடைஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா வெண்ணெய் கிடைச்சது ராமகிருஷ்ணருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, உங்களை இப்போ தண்டிச்சிருக்கிறாங்க. அதாவது இந்த பணி நீக்கம்ங்கிறது உங்களுக்கான தண்டனை. இப்படிப்பட்ட பணி நீக்கத்துக்கு வைரமெல்லாம் பரிசா கொடுக்க முடியாது. கூடாது மகாராஜா, கூடாது. அதுலயும் பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு வைரமெல்லாம் கிடைக்க கூடாது. பண்டிதர் ராமகிருஷ்ணா, இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. மந்திரியாரே. மகாராஜா. சரிங்க மகாராஜா, கண்டிப்பா கிடைக்க கூடாது. மந்திரியாரே. மகா மந்திரியாரே, நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது ராமகிருஷ்ணருக்கும் அதே மாதிரியான வைரத்தை பரிசா கொடுக்க சொன்னேன். மகாராஜா, அப்படியே செய்யற மகாராஜா. நன்றி மகாராஜா, என் வேண்டுகோளை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா, வைரத்தை அப்படியே வச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்க? உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இந்த நியதியை நீங்க தெரிஞ்சுக்கணும். அரச கருவூலத்துல இருந்து கொடுக்கிற எந்த பொருளையும் சோதிச்சு பார்க்க கூடாது. இல்ல குருவே, நான் இதை சோதிச்சு பார்க்கல. நான் இதை பார்க்கிறேன், அவ்வளவுதான். இந்த வைரத்தை என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வைரத்தையும் இதோடு சேர்த்து பங்கு போடலாம். நிறுத்துங்க, நிறுத்துங்க ராமகிருஷ்ணரே. அரச பரிசை இப்படி அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது மூலமா நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு தெரியுமா? விஜயநகரத்தோட மானத்தை மண்ணுல போட்டு புதைச்சிருக்கீங்க. இல்ல குருவே, நான் இந்த வைரத்தை ஒரு பரிசா இந்த அண்ணன் தம்பிகளுக்கு கொடுத்திருக்கேன். பாருங்க மகாராஜா, பாருங்க. இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை என்ன இந்த அரசவை அவமானப்படுத்துறாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணா. மகாராஜா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தீர்வுக்காக தான் இதை பண்ண மகாராஜா. இந்த பரிசை கொடுத்தாதான் இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரும். பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சா? பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சிருச்சு மகாராஜா. பரிசு கொடுத்ததும் தீர்வு கிடைச்சிருச்சு. மகாராஜா, இந்த ராமகிருஷ்ணர் தன்னோட பேச்சு திறமையால உங்க கவனத்தை சிதறடிக்கிறாரு. இவரத்தான் பணி நீக்கம் செஞ்சாச்சே. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க முதல்ல இங்க இருந்து புறப்படுங்க. இங்க நின்னு பேசுற உரிமையே உங்களுக்கு கிடையாது. அனுமதி கொடுங்க மகாராஜா. நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க எந்த வைரத்தையும் உடைக்காம அந்த வைரங்களை அவங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்க முடியுமா? முடியும் மகாராஜா.
ஆனா இப்ப நான் இங்க இருந்து போயாகணும். நில்லுங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா. முதல்ல இப்ப நீங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்க, வாங்க. இது எல்லாத்தையும் நீ சாப்பிட போறியான்னு அம்மா கேக்குறாங்க. என்கிட்ட ஏன் கேக்கீங்க? கொண்டு வந்ததுதான் நான், கொண்டு வர சொன்னது அவங்க. அம்மா எப்படியோ கொண்டு வந்தாச்சு, சாப்பிட்டுதானே ஆகணும். அது என்னன்னா காலையில இருந்து என் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எது சாப்பிடுறதுனே தெரியல. அதனாலதான் புளியையும் பச்சை மாங்காவையும் கொண்டு வர சொன்னேன். பச்சை மாங்காவை சாரதா கொண்டு போறா, அதை பார்த்து நீங்க ஏன் சந்தோஷப்படுறீங்க? ரொம்ப நேரமா அம்மா லட்டு சாப்பிடல போல இருக்கு. எப்பவும் முறைச்சிட்டே இருக்கவங்க ஏன் இப்ப திடீர்னு வித்தியாசமா நடந்துக்காங்க? அம்மா நீங்க போய் லட்டு சாப்பிடுங்க, போங்க. லட்டு சாப்பிட்டு வாங்க, போங்க. கிருஷ்ணா மோகன் சோகன், இப்ப உங்ககிட்ட 18 வைரக்கற்கள் இருக்கு. இப்போ இந்த 18 வைரங்களும் உங்களோடது. கிருஷ்ணா அவர்களே, உங்க அப்பா உயில்ல எழுதி வச்சிருக்கிறத பார்க்கும்போது உங்களோட பாகம் எத்தனை? எங்க அப்பாவோட உயில் படி பார்த்தா எனக்கு பாதி சொத்து கிடைக்கணும். 18ஓட பாதி சதவீதம் 9. கிருஷ்ணா அவர்களே, நீங்க அதுல இருந்து 9 கற்களை எடுத்துக்கோங்க. சரி. மோகன் அவர்களே, உங்களோட பாகம் எத்தனை? 3ல 1 பாகம். 3 பாகத்துல 1ன்னா 18 3ஆ பிரிச்சா அதுல 1 6. நீங்க இதுல இருந்து 6 வைரத்தை எடுத்துக்கோங்க. சோகன் அவர்களே, உங்களுடைய பாகம் எத்தனை? 9ல 1 பாகம். 9ல 1 பாகம். 9ல 1 பாகம்னா 18 9 பாகங்களா பிரிச்சு அதுல ஒரு பாகம்னா 2. 2 தான். நீங்க 2 வைரக்கற்களை எடுத்துக்கோங்க. மந்திரியாரே, இந்த வைரம் இந்த ராஜ்யத்தை சேர்ந்தது. இதை நான் திரும்ப உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, பிரமாதம். அற்புதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையை சின்ன பசங்களோட விளையாட்டு மாதிரி சுலபமா தீர்த்துட்டீங்க. பசங்களோட விளையாட்டு இல்ல மகாராஜா, இது அறிவு சார்ந்த விளையாட்டு. பிரமாதம். மந்திரியாரே, மகாராஜா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க கையில இருக்கிற அந்த வைரம் பண்டிதர் ராமகிருஷ்ணர் கைக்கு போனா ரொம்ப நல்லா இருக்கும். குருஜி, குருஜி பாத்தீங்களா, இத்தனை நாளா அந்த ராமகிருஷ்ணர் கிடைச்ச சின்ன சின்ன பரிசெல்லாம் வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. குருஜி, இப்ப அவரே அரசாங்க கஜானா மேலேயே கண்ணு வச்சுட்டாரு. இனிமே பண்டிதர் ராமகிருஷ்ணர் மதிப்பு கம்மியா இருக்கிற எந்த பரிசையும் ஏத்துக்க மாட்டாரு. தனி மணி, அந்த கடவுள் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பான். இன்னைக்கு இவனுக்கு கொடுத்துருக்கான், நாளைக்குன்ற ஒரு வார்த்தையே இந்த ராமகிருஷ்ணர் உங்களுக்காக வரவே விட மாட்டாரு. நேத்து நடந்த விஷயத்திலே பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுக்கு வேட்டு வச்சிட்டாரு. மகாராஜா, எப்பவுமே ஒரு பரிசை வாங்குறவங்களுக்கு இருக்கிற மரியாதையை விட அதை கொடுக்கறவங்களுக்கு அதிக மரியாதை இருக்கு மகாராஜா. அப்படி இந்த பரிசை வாங்க மறுப்பதன் மூலமா இந்த ராமகிருஷ்ணர் உங்களை, அதாவது இந்த பரிசை கொடுத்தவரான உங்களை அவமதிக்கிறார் மகாராஜா. நான் கிளம்புறேன் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணா,
நிறைஞ்ச அரசவையை விட்டுட்டு எங்க போயிட்டு இருக்கீங்க? மகாராஜா, என்ன நீங்க பணி நீக்கம் செஞ்சிட்டீங்கன்றத நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் மகாராஜா. பண்டிதர் ராமகிருஷ்ணரோட பணி நீக்கத்தை நான் ரத்து செய்யறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணா, நீங்க இந்த பிரச்சனையை தீர்த்துட்டீங்க. இந்த வைரம் உங்களுக்கு சொந்தமானது. ஆனா நீங்க இத ஏன் திரும்ப கொடுக்கறீங்க? மகாராஜா, பிரச்சனையை நான் இன்னும் முடிக்கல. இன்னும் பெருசா தான் ஆக்கியிருக்கேன். என்ன? ராமேஸ்வர ராவ் அவர்களோட இந்த உயில்ல ஒரு முக்கியமான ரகசியமான ஒரு செய்தி இருக்கு. அது இன்னும் வெளியில வரவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி பரிசை ஏத்துக்க முடியும் மகாராஜா? ராமகிருஷ்ணா, பிரச்சனை தான் முடிஞ்சிடுச்சு. ஆமா மகாராஜா, இப்ப இங்க பிரச்சனையே இந்த உயில்ல தான் இருக்கு. கவனமா பார்த்தோம்னா இது வெறும் உயில் கிடையாது மகாராஜா. இது ஒரு தந்தைக்கும் அவருடைய மகன்களுக்குமான கடைசி உரையாடல். ஒரு அப்பா தாம் மகன்களுக்கு சொல்ற கடைசி செய்தி. பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா, பிரமாதம். மகாராஜா, இப்ப நாம இந்த விடுகதைக்கு வருவோம். உலகத்துல எந்த அப்பாவாச்சு தான் இந்த உலகத்துல இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு விடுகதையை விட்டுட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்ல. இருந்தாலும் ராமேஸ்வர ராவ் இப்படி பண்ணிட்டு போயிருக்காரு. ஏன்? ஆமா மகாராஜா, அரசவையில யாரும் இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கவே இல்லையே. சொல்ல போனா இந்த 3 பேருமே அதை பத்தி யோசிக்கல. ஒருவேளை இறந்து போன ராமேஸ்வர ராவுக்கு விஜயநகர ராஜ்யத்தோட அரசவையில இந்த மாதிரி ஒரு நல்ல ஆலோசகர் இருப்பார்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், அசாத்தியத்தை சாத்தியமாக்குறது. மகாராஜா, இதுல இறந்து போன ராமேஸ்வர ராவோட கடைசி ஆசையும் அடங்கி இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, நீங்க அந்த ராமேஸ்வர ராவோட கடைசி ஆசை என்னங்கறத விடுங்க. உங்க ஆசை என்னங்கறத முதல்ல சொல்லுங்க. எவ்வளவு நேரம் தான் சுத்தி வளைச்சு பேசி பேசி அரசவையோட நேரத்தை வீணாக்குவீங்க? இப்ப நீங்க சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. குருவே, இறந்து போன ராமேஸ்வர ராவ் அவர்கள் தான் சொத்தை பங்கு போடக்கூடாதுன்னு நினைக்கிறாருன்னு நீங்க சொல்ல வரீங்களா ராமகிருஷ்ணா? ஆமா மகாராஜா, இங்க நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. அவரு செல்வத்தை பங்கு போடுறதுக்கு விரும்பல. அது ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க, செல்வத்தை பிரிச்சு பங்கு போடும்போது குடும்பங்களும் பிரிஞ்சிடும். ஒரு இறக்க போற மனுஷனுக்கு இதை விட பெரிய ஆசை வேற என்னவா இருக்கும்? அன்பாலையும் அரவணைப்பாலையும் அவர் உருவாக்கின இந்த குடும்பம், அவரோட மகன்கள், அவரு இறந்ததுக்கு பிறகும் எப்பவும் ஒன்னா இருக்கணும், பிரிய கூடாதுன்னு தான் நினைப்பாரு. மகாராஜா, எங்க அப்பா என்ன சொல்ல வர்றாருன்றது இப்பதான் எனக்கு புரியுது. நாங்க 3 பேரும் எப்பவும் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இது எல்லாத்தையும் எங்களுக்கு புரிய வச்சது இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் தான் மகாராஜா. இந்த சபையில இறந்து போன எங்க அப்பாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நாங்க எப்பவும் பிரிய மாட்டோம். இந்த சொத்து எங்க குடும்பத்தோட சொத்து. சாரதா, சாரதா.
நீங்க யாரு? தூக்குங்க தூக்குங்க. உங்க 2 பேர்ல யார் முதல்ல கேள்வி கேட்டாங்க? யாருன்னு யார் கேட்டாங்க? முதல்ல அவங்க கையை தூக்குங்க. நான் முதல்ல அவங்களுக்கு பதில் சொல்றேன். நான் சரி சரி சரி, இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க. நான் உங்க 2 பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அம்மா, இவதான் என்னோட தோழி வரலட்சுமி. அப்புறம் வரலட்சுமி, இதுதான் என்னோட. உனக்கு எப்படி தெரியும்? இப்பதானே நீ சொன்ன. அம்மா, இவ என்ன சந்திக்க வந்திருக்கா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்போ நல்லாரு அப்படின்னு நான் இல்ல, அம்மா சொல்றாங்க. அம்மா மௌன விரதத்துல இருக்காங்க, அதனால பேசுறது அவங்கதான், ஆனா சொல்றது நானு. அம்மா, நாங்க 2 பேரும் உள்ள போய் பேசுறோம். உள்ள போய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? யாரு ரகசியமா போய் பேசுவாங்க தெரியுமா? மனசுல திருட்டுத்தனம் இருக்கவங்க தான். உன்னோட தோழி வந்திருக்கா, அவளை உட்காரவை, சாப்பிடவை, குடிக்கவை, நிம்மதியா உட்கார்ந்து பேசு. இல்லம்மா, நாங்க உள்ள போய் பேசுறோம். அம்மா, கவனமா பாருங்க, நாங்க 2 பேரும் பெண்கள்ல. நானும் பெண் தான். ஆமாமா, நீங்களும் பெண் தான். அதனால உங்களுக்கு இது நல்லாவே புரியும்ல. பெண்களோட வயிறு உணவால நிறையாது, நல்லா உட்காந்து பேசினாதான் நிறையும். என்னோட தோழி என்கிட்ட பேசுறதுக்காக இங்க வந்திருக்கா. ஒருவேளை நான் அவகிட்ட பேசலன்னா அவ ரொம்ப கஷ்டப்படுவாள்ல. அம்மா, நீங்க இங்க நிம்மதியா வந்து உட்காருங்க, நாங்க 2 பேரும் உள்ள போய் பேசுறோம். பாபா. வா, சொல்லு. திடீர்னு இங்க வந்து தனியா பேசணும்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்னு சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயங்கிறதுனாலதான் சொல்றதுக்கு இவ்வளவு தூரம் வந்தேன். வந்துதானே ஆகணும், ஏன்னா நீதான் என்னோட உயிர் தோழியாச்சே. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் கர்ப்பமா இருக்கேன்னு இன்னைக்கு காலையில தான் எனக்கு தெரிய வந்துச்சு. முதல்ல நான் உன்கிட்ட தான் சொல்றேன். உண்மையாவா? அப்படின்னா என்னோட தோழி அம்மாக போறான்னு அர்த்தம். இந்த ஆசை எல்லா பெண்களுக்கும் இருக்கும். வாழ்த்துக்கள். இது முதல் முறை இல்லையா? உண்மையிலேயே சொல்லணும்னா இதை விட எனக்கு சந்தோஷமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு எல்லாத்த விட ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவ தாயாகிறது தான். அவருக்கு தெரியவும் தெரியாது, ஏன்னா வேலைக்கு போயிருக்காருல. எப்படியும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவருக்கு தெரியறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. நல்ல விஷயத்த சொல்றதுக்கு நல்ல நேரம் வரணும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். அப்புறம் கேக்குறவங்களோட மனசு ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும். நல்ல வேலை இந்த விஷயம் அம்மாக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க பண்டிதரை கூப்பிட்டு முகூர்த்தம் வச்சு ராகு, கேது, யமகண்டோன்னு எல்லா நேரத்தை பத்தியும் கேட்டுருவாங்க. இங்க பாரு சாரதா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இது சந்தோஷமான நேரம். இந்த மாதிரி நேரத்துல இனிப்பு சாப்பிடணும்னு தான் மனசுக்கு தோணும். ஆனா இப்போ புளிப்பாதான் சாப்பிடணும் போல இருக்கு. பச்சை மாங்காயையும் புளியையும் கொண்டு வர வச்சிருக்கேன். உனக்கு வேணும்னா நீ என் கூட சாப்பிடு. இல்ல சாரதா, அந்த உணவை உன் வாழ்க்கை துணைவரோட சேர்ந்துதான் நீ சாப்பிடணும், சரியா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இத பத்தி வேற யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? இல்ல இல்ல, யாருக்கும் தெரிய விட மாட்டேன். ஆனா தெரிய வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷத்துல குதிப்பாங்க. அம்மா, அம்மா, அம்மா. ஸ்ரீநகரத்துல நடன போட்டி ஏதாவது வச்சிருக்காங்களா என்ன? சத்தியா? இவ்ளோ நல்லா பண்ண பிரச்சனையெல்லாம் விட ஆமா இன்னைக்கு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டா. பிரமாதம் பண்டிதர் ராமகிருஷ்ணா. இன்னைக்கு நீங்க உங்களோட அறிவை பயன்படுத்தி ஒரு தீவிரமான பிரச்சனையை மட்டும் தீர்த்து வைக்கல, அதோட சேர்த்து ஒரு அப்பாவோட கடைசி ஆசையை எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வந்து ஒரு குடும்பம் பிரியறதுல இருந்து அவங்கள நீங்க காப்பாத்திருக்கீங்க. இதனால நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் ராமகிருஷ்ணா.
நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சொத்து என்னவா இருக்கும்? மகாராஜா, தங்கமோ வைரமோ எதுவும் பெரிய சொத்து கிடையாது. எல்லாத்த விட பெரிய சொத்து குணம். அத நமக்கு நம்ம அம்மா அப்பா பரிசுத்தமா நமக்கு தராங்க. அவர் சொல்றதும் சரின்னு தான். என்ன சரியா சொல்றாரு? குணத்தால தான் இந்த உலகமே நடக்குது. செல்வ செழிப்பு, தங்கம், வைரம் எல்லாம் நம்ம கையை விட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு மனுஷனோட நல்ல குணம் எப்பவும் அவனை விட்டு போகாது, எப்பவும் போகாது. பிரமாதம் பண்டித ராமகிருஷ்ணா. உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு வாரிசு வரும்போது அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு அப்பாவா நீங்க கிடைக்க போறீங்க. பண்டித ராமகிருஷ்ணா, நான் இந்த அரசவையில இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷமான பரிசை எல்லாரும் முன்னாடியே நான் அறிவிக்க போறேன். அது என்னன்னா, உங்க வீட்ல இருந்து நல்ல செய்தி என்னைக்கு வருதோ, அதாவது நீங்க அப்பாவா ஆகிற செய்தி வரும்போது, அப்போ உங்க மனைவி சாரதா தேவியோட சீமந்தத்தை நான் இங்க இந்த அரண்மனையில ரொம்ப பிரம்மாண்டமா செய்வேன். நன்றி மகாராஜா, கோடி கோடி நன்றிகள். இதை விட பெரிய பரிசு எனக்கு வேற என்னவா இருக்க முடியும்? நன்றி மகாராஜா. அம்மா, தாயே, இந்த மாதிரி கட்டையை பிடிச்சுக்கிட்டு ஒரு சிப்பாய் மாதிரியே நின்னுகிட்டு இருக்கீங்க. நீங்க சண்டை போட போற மாதிரி விஜயநகரத்துல எந்த யுத்தமும் நடக்க போறது இல்ல. நம்ம பக்கத்து ராஜ்யத்துல இருந்து யாரும் உதவியும் கேட்கல. ஏன் இப்படி நின்னுகிட்டு இருக்கீங்க? குண்டப்பா, என்னாச்சு? ஐயோ ராமா, அம்மாக்கு என்ன ஆச்சுனே தெரியல. தனக்குள்ளேயே அவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க, துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க, சந்தோஷத்துல ஆட்ட போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் தான் மிச்சம் இருக்கு, அதுவும் நடந்துரும் போல இருக்கு. என்னது? ஐயோ ராமா, அம்மாவோட மௌன விரதம் மிட்டா அதையும் கலைச்சிருவாங்க போல. என்னடா பேசுற குண்டப்பா? இங்க பாருலாமா, அம்மாவோட மௌன விரதம் கலைச்சா நான் நிச்சயமா இங்க இருக்க மாட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் 3 மாசத்துக்கு விடாம பேசிட்டே இருப்பாங்க. என்னால இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியாது. நான் இங்க இருந்து போயிடுவேன், இப்பயே சொல்லிட்டேன். போதும் போதும், வாயை மூடு. அம்மா, அட அம்மா, அம்மா கொஞ்சம் கேளுங்க. அட அம்மா, குண்டப்பா என்னன்னு சொல்றான், நீங்களே சொல்லுங்க, என்ன ஆச்சு? அம்மா, என்னம்மா பண்றீங்க? என்ன அடிச்சிட போறீங்க? அட, உங்களுக்கு என்ன ஆச்சு? அம்மா, என்னம்மா ஆச்சு? அம்மா அம்மா, என்னம்மா ஆச்சு? அம்மா அம்மா, என் தாயே, அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கம்மா. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சாரதா எங்க? ஓ, நீங்க பைத்தியம் ஆயிட்டீங்களா? நான் பைத்தியம் ஆயிட்டேனா? மனசுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு 2 விஷயம் தான் ரொம்ப பிடிக்குமா. ஒன்னு சாப்பாடு, இன்னொன்னு தூக்கம். குழந்தையா? இல்ல இல்ல இல்லம்மா, யாரோட குழந்தையும் கொண்டு வராதீங்க. ராத்திரியில குவா குவான்னு கத்திச்சனா என் தூக்கம் கெட்டுரும். வயிறு என்ன? இவ்வளவு லட்டு சாப்பிட்டா தொப்பை போடதா செய்யும். லட்ட கம்மியா சாப்பிடுங்க. சாரதாவோட வயிறா? அம்மா, சாரதாவோட வயிறு, கை, காலு, கண்ணு, மூக்கு எல்லாம் நல்லதா இருக்கு. சாரதா கர்ப்பமா இருக்காளா? அம்மா என்ன சொல்றா? நீங்க பொய் தானே சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதானா? குண்டப்பா, அம்மா சொல்றது உண்மைதான்.
அப்படின்னா நான் அப்பா ஆக போறேனா? நீங்க பாட்டியாக போறீங்களா? அட அம்மா, நீங்க பாட்டியாக போறீங்க. குண்டப்பா, வா 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 வா, நீங்க சித்தப்பா ஆக போற. நான் அப்பா ஆக போறேன், நான் அப்பா ஆக போறேன். குண்டப்பா, ஹே ஹே ஹே. அம்மா அம்மா அம்மா. அம்மா, இப்ப என் மனசு என்ன சொல்லுது தெரியுமா? இந்த விஷயத்தை நீங்க சைகையில இல்லாம உங்க வாயால சொல்லி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ல. ஆனா நான் சாரதா மேல கோவமா இருக்கேன். இந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட தானே சொல்லி இருக்கணும். ஆனா அவ உங்ககிட்ட சொல்லியிருக்கா. இந்த விஷயத்த சாரதா அம்மா கிட்ட சொல்லல. சாரதாவும் உங்க தோழிய பேசுறத அம்மா ஒட்டி கேட்டுட்டாங்க. ஓ, சரிம்மா, நான் இப்ப கிளம்புறேன். போயிட்டு வரேன். என்ன மன்னிச்சிடுங்க, என் மனைவி சாரதாவோட தோழியாரே. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க. அது 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 என்னன்னா, அது கர்ப்பன்ற விஷயம் உண்மைதானா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அட, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் யாருக்காவது சொல்லுவாங்களா என்ன? அதெல்லாம் முகத்திலேயே எழுதி ஒட்டி இருக்கும். வரேன். அம்மா, இல்ல என்னாச்சு? இல்ல இல்ல, இப்ப ஒண்ணும் ஆகல. ஆகிறதுக்கு நேரம் இருக்கு. இல்ல இல்ல, இன்னும் ஒரே ஒரு பெட்டி தான் இருக்கு, அதுக்கப்புறம் முடிஞ்சிரும். நீ இருக்கிற நிலைமையில இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ஏன் இப்படி பண்ற? இப்படி பண்றதுக்கு என்ன அவசியம்? என்ன அவசியமா? அது என்னன்னா, நீங்க வழக்கமா இந்த வீட்டை சுத்தம் பண்ண ஒரு பணிப்பெண்ணை வச்சீங்கல்ல, இன்னைக்கு அவ வரல. அதனால எல்லா வேலையும் நான் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. பாத்தீங்களாமா, என்னோட சாரதா எவ்வளவு நகைச்சுவையா பேசுறான்னு. சாரதா, இப்ப நீ உயரத்துல நின்னுட்டு இருக்கல, அதான் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பேசுற. சரி, வா 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 வா, கீழே இறங்கி வா. நீ நல்லா தானே இருக்க? எனக்கு என்ன ஆக போகுது? சரி, அது நீ என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைச்சியா? ஏதாச்சும் சொல்ல மறந்துட்டியா? அது நேத்து உங்க வயிறு சரியில்லாம போச்சுல, அதனால நீங்க சொம்ப தூக்கிட்டு அங்க இருந்தீங்க இங்க இருந்தாங்கன்னு அலைஞ்சிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் என்னாலதான் நடந்துச்சு. தெரியாம நான் உங்களுக்கு மதிய சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டேன். ஐயோ சாரதா, வயிறு சரியில்லாம போனதுக்கு நான் உன்னை எப்பவோ மன்னிச்சிட்டேன். இப்ப தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத. என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சியோ அத முதல்ல சொல்லு. ஆனா எனக்கு சொல்ல வெக்கமா இருக்கு. அட, உன் குடும்பத்து கூட பேசுறதுக்கு உனக்கு என்ன வெக்கம்? சொல்லு சொல்லு. அப்படியா? சரி. அது 4 நாளைக்கு முன்னாடி அம்மா வாசல்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப அம்மாவால தடியும் பிடிக்க முடியல, தடியால அம்மாவையும் பிடிக்க முடியல. அப்ப கால் தவறி தடி மேல விழுந்துட்டாங்க, தடி அம்மா மேல விழுந்துருச்சு. அது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. அது என்னன்னா, நான் முடிக்கு எண்ணெய் வைக்கும் போது மெய் மறந்து போயிட்டேன். எண்ணெய் கீழே விழுந்து வாசல் எல்லாம் எண்ணெய் ஆயிடுச்சு. அம்மா, நான் உங்ககிட்ட கேட்க கூட இல்ல. நீங்க நல்லா தானே இருக்கீங்க? அம்மா நல்லதா இருக்காங்க. இங்க பாரு, அம்மாவோட தடியும் நல்லதா இருக்கு. அதை நான் சோதிச்சு பாத்துறேன். அம்மா தடியை வச்சுக்கிட்டு 2-3 தடவை விழுந்தாலும் தடிக்கு எதுவும் ஆகாது. சரிதானம்மா? நீ இப்போ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைச்சியோ அத சொல்லு. நான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. சரதா, அது மனசுல இருக்க எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் வயிறு காலியாகி ஒரு நிம்மதி கிடைக்குதே, அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம். என்ன விஷயம்? சொல்லு. ஒண்ணும் இல்ல, விடுங்க. என்ன எதுவும் இல்ல, என்னன்னு சொல்லு.
நீங்க தினமும் இதே மாதிரியே பண்ணுங்க. என்ன பண்ண சொல்ற? இன்னைக்கு பண்ணீங்களே அதான். தினமும் இதே மாதிரி நான் பண்ண சின்ன சின்ன தப்புகள் எல்லாத்தையுமே வயித்துல மறைச்சு வச்சிருக்கேன். எல்லாத்தையும் வெளிவர வச்சிருங்க. இது மூலமா ஒரு பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் தெரியுமா? சாரதா, வீட்டுக்கு யாரோ வரப்போறாங்கன்னு சொன்னியே. காய்கறி கொண்டு வரேன்னு சொன்னவரு இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க. போய் காய்கறி கொண்டு வாங்க. நான் வீட்ல இன்னைக்கு சாப்பாடு சமைக்க மாட்டேன். நான் போய் பைய கொண்டு வரேன். எனக்கு தெரியும், எந்த பொண்ணும் ரொம்ப நேரத்துக்கு ரகசியத்தை வயித்துல மறைச்சு வச்சிருக்க மாட்டா. இன்னும் எத்தனை நாள் மறைப்ப? நீ அமைதியா இருந்தாலும் உன் வயிறு ஒரு நாள் காட்டி கொடுக்க தான் போகுது. அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை நீ உன் வாயால சொல்லணும். என் காதால நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். போங்க. காதுக்குள்ள ஏதாவது போயிடுச்சா? இல்லையா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.